இந்த குப்பைமேட்டு வாசல் அடையாளப்படுத்துகிற நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டிய காரியம் நம்மிடத்திலிருந்து செய்ய முடியுமா? அது கிறிஸ்துவின் இரத்தத்தால் மாத்திரமல்லவா நம்முடைய பாவங்கள் கழுவப்பட முடியும் என்று நம்ம நினைக்கலாம். ஆனால் கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவுகிறது, இரத்தம்தான் கழுவ முடியும் என்பது மாறாத உண்மைதான். ஆனால் அதற்கு முன்பாக நம்மை நாமே உணர்ந்து மனம் திரும்பி நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நாம் அவ்விதமாக அறிக்கை செய்யும் பொழுதுதான் அங்கே கிறிஸ்துவனுடைய இரத்தமும் நம்முடைய பாவங்களை விட்டு நம்மை கழுவி சுத்திகரிக்க முடியும். 2 தீமோத்தேயு 2:22 பவுல் எழுதுகிறார், நீ பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடு என்று எச்சரிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். யோசுவா 3:5 பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார். எனவே நாமும் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை விடுதலையாக்குவார். சங்கீதம் 51 அதிகாரம் 2வது வசனத்தில் முதலாவது அறிக்கை செய்கிறான், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். எனவே அவன் மனம் திரும்பி தன்னுடைய குற்றத்தை உணர்ந்து மனம் திரும்பும் பொழுது அங்கே தொடர்ந்து தாவீது எப்படி ஜெபிக்கிறான்? சங்கீதம் 51:7 நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். எனவே முதலாவதாக நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் பொழுது, நான் பாவம் செய்துவிட்டேன் என்று உணரும் பொழுது நாம் அதை அறிக்கை செய்கின்றோம். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஒத்தாசையோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தால் நம்மை கழுவி நம்மை சுத்திகரிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த குப்பைமேட்டு வாசல் எப்படி அந்த அழுக்கை கழுவ வேண்டும், அழுக்கை தூக்கி எறிய வேண்டும் என்பதற்கு நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கின்றது.